கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் எந்த ஒரு சோதனையிலும் எந்த ஒரு இக்கட்டான காரியத்திலும் சிக்கி கொள்ளாதபடி செய்வார். அப்போ ஆல்ரெடி நான் சிக்கி கிடக்கிறேன் பிரதர், எனக்கு என்ன விடிவு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி இனி சிக்காதபடி காத்துக்குவார். ஓகே, ஆல்ரெடி சிக்கி கிடக்கிறானே என் பிள்ளை, ஆல்ரெடி என் மக சிக்கி கிடக்கிறாள, என் புருஷன் சிக்கி கிடக்கிறார, என் மருமக புள்ள சிக்கி கிடக்கிறானே, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கி கொள்ளாதபடி காப்பாற்றுவேன்னு சொன்ன ஆண்டவர் சிக்கனவங்களை சும்மா விட்டு வைப்பாரா? அன்றைக்கு புதருக்குள்ளால கிடக்கிற அந்த ஆட்டை தேடி போய் அதை தூக்கி தோள் மேலே சுமந்துட்டு வர்ற ஆண்டவர் இன்னைக்கு எதுலெல்லாம் நீ சிக்கி இருக்கிறியோ அந்த காலை அந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவர் எடுத்து, அது வஞ்சக வலையில இருக்கலாம், கடன்ல சிக்கி இருக்கலாம், எங்க கால் சிக்கிட்டு வெளியே வர முடியாம இருந்தாலும், தெரியாம இந்த தண்டல்காரன்ட்ட மாட்டிக்கிட்டேன், தெரியாம இந்த கந்து வட்டியில மாட்டிக்கிட்டேன், தெரியாம போய் இந்த டெய்லி வட்டியில மாட்டிக்கிட்டேன், கால் எடுக்க முடியல, என்னால் விடிவு காலம் முடியல, நான் வாங்கினதை விட நிறைய வட்டி கொடுத்துட்டேன், இன்னும் அதுலேருந்து என் காலை தூக்க முடியல அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறீங்களா? அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை மூலமாக பறந்து வந்து அதுலேருந்து உன்னை காத்து தப்ப பண்ணி எஸ்கேப் பண்ணி தூக்கி தோளில் போட்டு சந்தோஷமாக கொண்டு வந்துடுவார். நீங்கள் விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்பீங்க. அது பாவம் ஏதோ ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா கடன், எங்கே உன் காலை சிக்கி இருந்தாலும் தெரியும். சிலர் சொல்லுவாங்க ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டான் அப்படின்வாங்க. தெரியாமலே நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, தெரிஞ்சே விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இயேசுவே என்னை காப்பாற்றும். இந்த ஒரே வார்த்தை இப்போ அப்படியே கை கூப்பி என்கிட்ட சொல்லு, இயேசுவே என்னை காப்பாற்றும். ஆண்டவரே என்னுடைய காலை இந்த வஞ்சக வலையிலேருந்து தூக்கி எடுங்க, இந்த கடனிலிருந்து என் காலை இதில் சிக்கி கொள்ளாதபடிக்கு என்னுடைய கரத்தை தூக்கி எடுங்க, என் காலை தூக்கி எடுத்துருங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் தேவனேன்னு கூப்பிடுங்க. அவர் ஓடி வந்து இப்போ உங்களை விடுதலை ஆக்கியாச்சு. இப்போ அதுக்கு அடையாளமாக ஒரு நல்ல சாட்சி ஆண்டவர் சொல்ல போகிறாரு. சிஸ்டர் விஜயா, ஆசாரிப்பள்ளம். என் மகன் பெயர் டிவைன். அவனுக்கு கால் வலி ஏற்பட்டு மிகுந்த வேதனையுடன் அலுவலகத்திற்கு போக முடியாமல் வீட்டிலேயே இருந்தார். நான் பேருந்தில் பயணம் செய்யும்போது பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி என்னிடம் பேசினார்கள். அவர்களிடம் என்னுடைய மகனின் கால்வலியை குறித்து பேசினேன். அவர்கள் நாகர்கோயில் பாக்கியம் மண்டபத்தில் சேம உபவாச கூடுகை நடப்பதை குறித்து சொல்லி, நீங்கள் அங்கு செல்லுங்கள், உங்கள் மகனின் கால்வலி சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடி நான் சேம உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் ஜப ஊழியரிடம் சொல்லி ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். கர்த்தர் ஜப ஊழியர் ஏறெடுத்த ஜபத்தை கேட்டு என்னுடைய மகனுக்கு கால் வலியிலிருந்து பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது அவன் தடையின்றி அலுவலகத்திற்கு செல்கிறான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால்கள் எதிலும் தேவையில்லாதவைகளிலே சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று சொன்னீரே. சிக்கி கொண்ட பிள்ளைகளுடைய கால்களையும் ஆண்டவர் அதிலிருந்து காப்பாற்றி தூக்கியிடும். சிக்குவதற்கு பிசாசு தந்திரம் பண்ணி சிக்க வைத்து கொண்டு அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அதிலே சிக்கி கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். இனி வருகிற நாட்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒருவராகிலும், இவர்கள் பிள்ளைகளாகிலும், இவருடைய குடும்பமாகிலும் எந்த தேவையில்லாத காரியங்களிலும் சிக்கி கொள்ளாதபடிக்கு உடைய கால்களிலே உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றும். உடைய கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்தும், நடைகளை உறுதிப்படுத்தும். இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் இனி அவர்களுக்கு கேட்கட்டும். இவர்கள் சிக்கி இருக்கிற கடனிலிருந்து இவர்களை தூக்கி வெளியே எடுப்பீராக. மாந்திரிக கட்டுகளிலிருந்து தூக்கி வெளியே எடுப்பீராக. வியாதியின் கட்டுகளிலிருந்து தூக்கி வெளியே எடுப்பீராக. அவமானத்தின் கட்டுகளிலிருந்து, பாவத்தின் கட்டுகளிலிருந்து இவர்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே இவர்களை பரிசுத்த பாதையிலே நடத்துங்க. இவருடைய எதிர்காலம் கர்த்தருக்குள்ளே பிரகாசமாக இருக்கட்டும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.